guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் லேர்ன் பண்ண போறோம். போர்ட் பாருங்க. Consequence versus consequently. இது கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனா இதோட டிஃபரன்ஸ் என்ன? இதோட எக்ஸாக்ட் யூசேஜ் என்ன அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? Consequence and consequently இது ரெண்டுத்தோட மீனிங் வந்து ஒன்று தான். விளைவு, பின் விளைவு இந்த மாதிரி சொல்கிறது தான். ஆனால் சென்டென்சஸில் இந்த வேர்ட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யுது. அதனால் இது ரெண்டத்தோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அதை சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's dive into the today's topic. இப்போ consequence and consequently இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பார்த்தலாம். மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்சீக்வன்ஸ் அப்படிங்கிறத விளைவுன்னு சொல்லுவோம். விளைவுன்னு நம்ம தமிழில் எந்தெந்த சென்டென்சஸ்லாம் பேசுகிறோமோ அதுக்கு இங்கிலீஷில் பேசும்போது கான்சீக்வன்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது கான்சீக்வென்ட்லி அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதன் விளைவாக இல்லைனா அதனால் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக கான்சீக்வென்ட்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் இதுக்கு அழகான ரெண்டு ரொம்ப எப்போவுமே காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இல்லைனா தேர்ஃபோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இல்லைனா தேர்ஃபோர் ரெண்டுத்துக்கும் உண்டான ஆல்டர்னேட்டிவ் மீனிங் தான் கான்சீக்வென்ட்லி அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அப்படின்னா நம்ம ஸோ தேர்ஃபோர் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசிடலாம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரே விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட இங்கிலீஷ் கண்டிப்பாக அப்கிரேட் ஆகவே ஆகாது. நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நியூவாக லேர்ன் பண்ணி அதை பேச தொடங்கணும். அப்போ தான் நம்மளோட இங்கிலீஷ் வந்து என்ன ஆகும், அப்கிரேட் ஆகும். அதனால் இன்னைக்கு கான்சீக்வன்ஸ் அண்ட் கான்சீக்வென்ட்லி இது ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் பார்த்து இது எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போது கான்சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாம், ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? பாருங்க, கான்சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னது? ஈட்டிங் டூ மச் சுகர், ஈட்டிங் டூ மச் சுகர் ஹேஸ் ஹெல்த் consequences. ஈட்டிங் டூ மச் சுகர் ஹேஸ் ஹெல்த் கான்சீக்வன்சஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதோட அர்த்தம் என்ன? அதிகப்படியான சுகர் சாப்பிட்டா அதோட விளைவு என்னது? உடல்நல குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனுடைய விளைவு அப்படி சொல்கிற போதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கான்சீக்வன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, கான்சீக்வென்ட்லிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He didn't drink enough water. He didn't drink enough water. Consequently, he didn't drink enough water. Consequently, he felt dizzy. Read பண்ணுங்க. He didn't drink enough water. Consequently, he felt dizzy அப்படி சொல்கிறோமா? ஸோ இதனுடைய மீனிங் என்ன? அவன் நிறையா தண்ணி குடிக்கல, போதுங்கிற அளவுக்கு அவன் தண்ணி குடிக்கல. அதனால், அந்த கான்சீக்வென்ட்லி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அதனால் இல்லைன்னா அதன் விளைவாக என்னாச்சு? அவனுக்கு மயக்கம் வர மாதிரி ஆச்சு, மயக்கமான ஒரு ஃபீல் வந்து அவன் ஃபீல் பண்ணான் அப்படி சொல்லியிருக்கோம். மயக்கம் வந்தது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியுதா? கான்சீக்வென்ட்லி அப்படிங்கிறதோட ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள், ஸோ இல்லைனா தேர்ஃபோர். இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா பேசும்போது நீங்கள் சொல்லி பாருங்கள், ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இதுக்கு போடலாம் இல்லையா தாராளமாக. he didn't drink enough water, so he felt dizzy அப்படி சொன்னால் சேம் மீனிங் தருதா? இல்லைனா he didn't drink enough water, therefore he felt dizzy சொன்னால் மீனிங் கரெக்டாக கொடுக்குதா? ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு வேர்டையும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு பதிலாக கான்சீக்வென்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது இந்த ரெண்டுத்தையும் இன்னும் நிறைய சென்டென்சஸில் பார்க்கலாம். இப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யூஸிங் கான்சீக்வன்சஸ். ஓகே, கான்சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் அந்த சென்டென்ஸை வந்து நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்,
உங்கள் உடல் நலத்தை புறக்கணிப்பது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். புரியுதா? கடுமையான விளைவுகளை. ஸோ விளைவுன்னு சொல்லும் போதெல்லாம் கான்சிக்வன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னா, கடுமையான உங்கள் உடல் நலத்தை புறக்கணிப்பது, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த இடத்துல புறக்கணிப்பதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் இக்னோரிங்னு சொல்கிறது. இக்னோரிங் அப்படின்னா புறக்கணிக்கிறது, கண்டுக்காமல் விடுறது, இதெல்லாம் இக்னோரிங் சொல்லுவோம். இக்னோரிங் உங்கள் உடல் நலத்தை இல்லையா, இக்னோரிங் யோர் ஹெல்த் என்னாகும், கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இதை ஹெல்த் கேன் லீட் அ கடுமையான விளைவுனா சீரியஸ் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு என்னது, கான்சிக்வன்சஸ் அப்படின்னு போடுவோமா. கேன் லீட் அ சீரியஸ் consequences. Just read the sentence now. Ignoring your health can lead a serious consequences. அடுத்தது, வேகமாக ஓட்டுவதின் விளைவு அபராதம் செலுத்துவதே அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ இது இங்கிலீஷில் எழுதும்போது பாருங்க, வேகமாக ஓட்டுவதின் விளைவு. ஸோ இதை தான் எழுதணும். ஓகேவா? ஸோ த கான்சீக்வன்ஸ் விளைவு மட்டும்தான் இருக்குது. விளைவுகள் அப்படி சொல்லும்போது கான்சீக்வன்சஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். த கான்சீக்வன்ஸ் ஆஃப் வேகமாக ஓட்டுறது இல்லையா, ஆஃப் ஸ்பீடிங் அப்படின்னாலே வேகமாக ஓட்டுறதுன்னு நமக்கு அர்த்தம் கொடுத்துரும். த கான்சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீடிங் அபராதம் செலுத்துவதே அப்படின்னா இஸ் கெட்டிங் ஃபைன்ட். அபராதம்க்கு ஃபைன் இல்லையா, செலுத்துவதே அப்படின்னா ஃபைண்டுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் நவ. The consequence of speeding is getting fined. நீங்கள் வேகமாக ஓட்டினா ஃபைன் கொடுத்து தான் ஆகணும், ஃபைன் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி சொல்கிறது தான் கெட்டிங் ஃபைன்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது, பொய் பேசுவதின் விளைவு நம்பிக்கையை இழப்பதாகும். சரி, இது பொய் பேசுவதின் விளைவு, இதை தான் ஃபர்ஸ்ட் மாற்றணும். த கான்சீக்வன்ஸ் ஆஃப், பொய் பேசுறதுக்கு என்ன, லையிங் அப்படி சொல்லுவோம் இல்லையா. The consequence of lying is நம்பிக்கையை இழப்பதாகும் அப்படின்னா is losing trust. ரீட் பண்ணுங்க. The consequence of lying is losing trust அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அடுத்தது, consequently யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். Let's look at the first one. நாங்கள் நேரத்திற்கு கிளம்பவில்லை, அதனால் திரைப்படத்தை தவறவிட்டோம். ஸோ இங்கே புரியுதா, இங்கே எப்படி இருந்தது, விளைவு அப்படி மட்டும், விளைவுகளை இல்லைன்னா விளைவு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தோம் கான்சிக்வன்ஸ் யூஸ் பண்ணும்போது. பட் இங்கே அதனால் இல்லைன்னா அதன் விளைவாக அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதன் விளைவாக இல்லைன்னா அதனால்னு சொல்லும்போது கான்சிக்வென்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசுவோம். பாருங்க, நாங்கள் நேரத்திற்கு கிளம்பவில்லை, நாங்கள் நேரத்திற்கு கிளம்பவில்லை. We didn't leave on time. We didn't leave on time. அதனால் அப்படிங்கும்போது இங்கே சோவோ தேர்ஃபோரோ போடக்கூடாது, அதுக்கு பதிலாக கான்சிக்வென்ட்லின்னு போடணும். கான்சிக்வென்ட்லி திரைப்படத்தை தவறவிட்டோம். கான்சிக்வென்ட்லி we missed the movie. நாங்கள் நேரத்துக்கு போகலை, அதனால் நாங்கள் படத்தை என்ன பண்ணிட்டோம்னா தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் நவ. We didn't leave on time, consequently we missed the movie அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவன் வழிமுறைகளை பின்பற்றவில்லை, அதன் விளைவாக ப்ராஜெக்ட் தோல்வி அடைந்தது. அவன் வழிமுறைகளை கரெக்டாக பின்பற்றலை, அதனால் என்னாச்சு, ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சிருச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ அவன் வழிமுறைகளை பின்பற்றவில்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வரணும். He didn't follow, பின்பற்றவில்லை அப்படின்னா follow அப்படின்னு. He didn't follow வழிமுறைகளை அப்படின்னா follow the instructions. Okay, he didn't follow the instructions. Consequently, அதனால் அதன் விளைவாக அப்படின்னா consequently
ப்ராஜெக்ட் என்னாச்சு தோல்வி அடைஞ்சிருச்சு. கான்சிக்வென்ட்லி த ப்ராஜெக்ட் ஃபெயில்டு. அவ்வளோதான். ப்ராஜெக்ட் ஃபெயில்டு அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு. ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ்னா he didn't follow the instructions, consequently the project failed அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஹெல்மெட் அணியவில்லை, அதன் விளைவாக அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது. அவன் ஹெல்மெட் போடலை, அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருக்கிறோம். பாஸ்டில் தான் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை அவன் ஹெல்மெட் அணியவில்லை பாஸ்ட் இல்லையா, அதனால் எகெயின் நீங்கள் என்ன போடணும், ஹீ போட்டுட்டு டின்ட் அப்படிங்கிறது தான் போடணும். ஹீ டின்ட் அணியவில்லை அப்படின்னா he didn't wear என்னது ஹெல்மெட் இல்லையா, he didn't wear helmet. அதன் விளைவாக அப்படின்னா consequently அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னா he had an accident. That's it. He had an accident அப்படின்னு சொல்லணும். Just read the sentence now. He didn't wear helmet, consequently he had an accident அப்படின்னு சொல்லணும். Next one in our list is நேரத்தை வீணடிப்பதின் பின்விளைவு வாய்ப்புகளை இழப்பதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது ட்ரை பண்ணுங்க என் கூட சேர்ந்து. ஃபர்ஸ்ட் இதை தான் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, நேரத்தை வீணடிப்பதின் பின்விளைவு. இந்த இடத்துல பின்விளைவுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ விளைவு பின்விளைவு இது ரெண்டுத்துக்குமே கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. த கான்சிக்வன்ஸ் ஆஃப் வேஸ்டிங் வீணடிப்பது அப்படிங்கும்போது வேஸ்டிங் டைம் நேரத்தை இல்லையா. த கான்சிக்வன்ஸ் ஆஃப் வேஸ்டிங் டைம் ஈஸ் வாய்ப்புகளை இழப்பதே அப்படின்னா மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்பு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, இழப்பதே அப்படின்னா மிஸ்ஸிங் இல்லையா. சரி ஓகே. ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். த கான்சிக்வன்ஸ் ஆஃப் வேஸ்டிங் டைம் இஸ் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு இருக்கும். இங்கேயும் நான் பின்விளைவுன்னு தான் போட்டிருக்கேன். ஸோ பின்விளைவு விளைவு ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒவ்வொரு செயலுக்கும் இந்த சென்டென்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நீ செய்கிறதுக்குலாம் ஒரு பின்விளைவு இருக்குது அப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த சென்டென்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் நம்ம எவ்ரிடே பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் இல்லையா. சரி ஓகே. ஒவ்வொரு செயலுக்கும் எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு செயலுக்கும்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஒரு பின்விளைவு இருக்கும் அப்படின்னா ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ். அவ்வளோதான். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது உடல்நல விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த சென்டென்ஸ் நான் சொல்ல போகிறது இல்லை. இந்த சென்டென்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது கான்சிக்வென்ட்லிக்கு அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாமா. நான் நன்றாக தூங்கவில்லை, அதனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. நான் நல்லா தூங்கல, அதனால் எனக்கு வேலையில் கவனம் செலுத்த முடியல அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இது நான் நன்றாக தூங்கவில்லை, ஐ didn't sleep well, I didn't sleep well, அதனால். consequently வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை, I couldn't கவனம் செலுத்த முடியலன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படி தானே சொல்கிறோம். ஸோ I couldn't focus at work. ரீட் பண்ணுங்க. I didn't sleep well, consequently I couldn't focus at work அப்படின்னு சொல்லணும். Let's move on to the next one. அவள் குடையை மறந்து விட்டால் அதன் விளைவாக நனைந்தாள். அவள் குடையை எடுத்துகிட்டு போல மறந்துட்டா, அதனால் என்னாச்சு, அவள் நனைஞ்சிட்டா அப்படி சொல்கிறது. ஸோ இதை அவள் குடையை மறந்து விட்டாள் அப்படின்னா she forgot her umbrella.
she forgot her umbrella. அதனால் அதன் விளைவாக consequently நனைந்தாள். she got wet. நனைந்தாள் அப்படிங்கறனால got wet அப்படின்னு past tenseல சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? just read பண்ணுங்க. she forgot her umbrella. consequently she got wet அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது நான் காலை உணவு சாப்பிடவில்லை, அதன் விளைவாக சோர்வாக இருந்தேன். ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை கான்சீக்வென்ட்லி யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இதோட இன்னைக்கான லெசனை பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான லெசனில் என்ன பார்த்தோம்? கான்சீக்வன்ஸ் அண்ட் கான்சீக்வென்ட்லி. இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அண்ட் எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்து சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பாக இன்னைக்கான டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.